திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இப்போ நீங்கள் எஸ்டிபி கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க கடுமையான வெயில், தீவிரமான பிரச்சாரம், குறைந்த நாட்கள் தான் இருக்குது. இப்போ வேறு நீங்கள் நோம்பில் இருக்கீங்க. இந்த தேர்தல் பிரச்சார அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக எனக்கு திண்டுக்கல் நான் ஏற்கனவே 3 தேர்தல்கள் எதிர்கொண்டவன் தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்துடைய மக்கள் உண்மையிலே ரொம்ப பாசத்தோட, ரொம்ப அன்போட உறவு சொல்லி பழகுறவங்க. எவ்வளவுதான் கடுமையான வெயிலாக பிரச்சாரம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தாலுமே கூட, சிரித்த முகத்தோட எவ்வளவு வெயில்லையும் வரவேற்கிறவங்களும், அதுபோல் அந்த தாய்மார்கள் எல்லாம் வந்து ஆராத்தி எடுப்பதும், பார்த்து உனக்கு தாயா என்னுடைய ஓட்டு என்று சொல்லுவதும், உறுதியோட சிரித்த புன்னகையோட என்னை வரவேற்கிற அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையிலே வந்து சந்தோஷத்தர மட்டுமில்லை, என்னுடைய வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதாக நான் கருதுகிறேன். கடந்த எந்த தேர்தல்களையும் இல்லாத ஒரு மாற்றம் இந்த தேர்தல்களில் வர வேண்டும் என்று வாக்காளர்கள் விரும்புவதாக போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் என்று சொல்கிறாங்க. எனவே இந்த தேர்தலுடைய அனுபவத்தை பொறுத்தவரை அது வந்து நல்ல செய்தியாகும். அதுபோல் இது வந்து ஒரு நல்ல சகோதரத்துவ உணர்வை வளர்க்கிற ஒரு தேர்தலாகவும் பார்க்குறேன். இங்கே வந்து எந்த மத பாரபட்சமும் இல்லை, அதுபோல் இங்கே எந்த இன பாரபட்சமும் இல்லை, சாதி பாரபட்சமும் இல்லாதவாறு திண்டுக்கல் மக்கள் ரொம்ப அந்நியோன்யமாக, ரொம்ப சமூக நல்லிணக்கத்தோட, சகோதரத்துவத்தோடு அவர்கள் என்னை வரவேற்கிற இந்த காட்சி உண்மையிலே எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதோட வெற்றியையும் உறுதிப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். உங்களுக்குன்னு ஒரு அடைமொழி இருக்குது, நெல்லை முபாரக்னு சொல்லி உங்களோட அடைமொழி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் நெல்லையில் போட்டி போடாமல் திண்டுக்கல்லில் போட்டி போடுறதுக்கான காரணம் என்ன? அதாவது நெல்லை வந்து என்னுடைய சொந்த ஊர். ஆனால் வந்து ஒரு கூட்டணி கட்சியோடு போட்டியிடும் பொழுது பலவிதமான காரணங்களை பார்க்கணும். வெறும் சொந்த ஊர் என்பது மட்டுமல்லாது பல காரணங்களையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் திண்டுக்கல் என்பது இரட்டையிலினுடைய கோட்டை. அது 1973லேயே திண்டுக்கல்லில் ஐயா மாயத்தேவர் அவர்கள் இந்த கட்சி துவங்கும் பொழுதே வந்து அந்த அந்த தேர்தல்களில் வந்து போட்டியிட்டிருக்கிறாங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. திண்டுக்கல் மக்களுடைய பல அடையாளங்களில் பூட்டு இருக்கிறது, பழனிமலை முருகன் கோவில் இருக்கிறது, அதுபோல் கிறித்தவர்களுக்கென்று அந்தோனியர் ஆலயம் இருக்கிறது, அதுபோல் முஸ்லீம்களுக்கென்று பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் இருக்குது. இதெல்லாம் அடையாளம். ஆனால் அந்த அடையாளங்களோடு சேர்ந்து இன்னொரு மிக முக்கிய அடையாளம் திண்டுக்கல் என்றாலே இரட்டை இலை. எனவே அந்த இரட்டை இலை வலுவாக நிற்கிற ஒரு தொகுதியில், வெற்றிக்கு வாய்ப்பாக நிற்கிற தொகுதியில் போட்டியிடுவது என்பது தான் சரியானது. அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கூட்டணி கட்சியினுடைய பலம், குறிப்பாக அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சியினுடைய பலம் இந்த தொகுதியில் வந்து மிக சாதகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு காரணங்களால் திண்டுக்கல் தொகுதி ஒரு வெற்றியின் தொகுதியாக எஸ்டிபியினுடைய கணக்கை, அதுபோல் இரட்டைலை சின்னத்துடைய கணக்கை துவங்குகிற ஒரு நல்ல தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. எல்லா வகையிலும் களம் மிக சாதகமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்கீங்க. உங்களுக்கும் சுயேட்சையான உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான சின்னம் இருக்கும். அந்த சின்னத்தில் நீங்கள் போட்டியிடாமல் இப்போ இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்குன்னு சின்னம் எதுவும் இல்லை. நாங்கள் ரெகக்னைஸ் பார்ட்டி கிடையாது. நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர்டு பார்ட்டி. இனி இந்த மாதிரி தேர்தல்களில் போட்டியிட்டு நாங்கள் வந்து நாங்கள் நிறையா வெற்றியை பெறும் பொழுது தான் எங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் வந்து கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறும் 20 நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபேஸில் வந்து இந்த தேர்தலை கொண்டு வந்ததே ஒரு மிக முக்கியமானது ஒரு சதி. பிரச்சாரம் முழுமையாக பிஜேபியினுடைய பிரச்சாரம் முடிவடைந்த பின்பு உடனடியாக தேர்தலை நடத்தி அறிவித்து உடனடியாக தேர்தலை நடத்தியிருக்கிறாங்க. எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நம்முடைய சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் 6 பாராளுமன்ற தொகுதிக்கும் 17 லட்சம் வாக்காளர்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியுமான்னு கேட்டால் அது மிக சிரமம். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் அஇஅதிமுக சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம். இது எல்லாமே யதார்த்தமாக தேர்தல்களில் நடக்கிற ஒன்று தான். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். இது எங்களுக்கு ஒரு மிக ஒரு வெற்றி வாய்ப்பான ஒரு சூழலை வந்து இந்த சின்னமும் இந்த தேர்தல் களமும் திண்டுக்கல் தொகுதியும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பலமான கூட்டணியாக இருக்குது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பலங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது வந்து உங்களோட வெற்றி வாய்ப்பை எப்படி பாதிக்குமா, இல்லை எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை அதாவது பலமாக இருக்குங்கிறது எதை வச்சு பலமாக இருக்குங்கிறது தெரியல. பல தேர்தல்களில் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பல தேர்தல்களில் பெரிய கூட்டணி பலத்தோடு போயும் கூட 2014 தேர்தலே எடுத்துக்கிறோம். பெரிய கூட்டணி பலத்தோடு திமுக களம் கண்டது. ஆனால் வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் அஇஅதிமுக அப்போ 37 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றது. அதில் இந்திய தேர்தல் களம் பலவிதமான முடிவுகளை வந்து பார்த்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இயற்கையான கூட்டணியாக தேமுதிக, எஸ்டிபிஐ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமைப்புகளுடைய ஆதரவு என்று பார்க்கும் பொழுது
மக்களோட யார் கூட்டணியில் இருக்கிறார்கள், மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், மக்களுடைய பிரச்சனை யார் பிரதிபலிக்கிறாங்க, இதுதான் மிக முக்கியமானது. கூட்டணி பலம் என்பதை தாண்டி மக்களோடு என்ன, மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. செல்லுகிற இடங்களெல்லாம் அது தெரியுது. இதுக்கு முன்னால் எந்த தேர்தலையும் இல்லாத அளவிற்கு ஒரு ஏகோபித்த ஆதரவு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அதைத்தான் நான் செல்லும் இடங்கள்லாம் சொல்லுகிறேன். நாடும் நமதே 40 நமதே என்பது போல் இந்த முறை 40 தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். அதற்கான எல்லா சான்சஸும் இருக்குது. நிச்சயமாக அதை வரக்கூடிய முடிவுகள் சொல்லும் என்பதாக நான் கருதுகிறேன். தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டங்கள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தொகுதிக்கு நீங்கள் புது நபர், நீங்கள் அறிமுகம் இல்லாத ஒரு நபர். நீங்கள் இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் எந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து வாக்குகள் சேகரிக்கிறீங்க, அது மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்களா, எந்த மாதிரி உங்களோட ரியாக்ஷன், மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அதாவது எனக்கும் இந்த தொகுதிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ரெண்டாவது, இங்கே பொறுத்த வரைக்கும் யார் நமக்காக குரல் எழுப்புறாங்கங்கிறது தான் மிக முக்கியமானது. என்ன சொல்கிறோங்கிறது தான் முக்கியமானது. பல தேர்தல்களில் நீங்கள் பல பேரும் பல இடங்கள்லேருந்து போட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் நரேந்திர மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து பல பேருடைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் வந்த உடனே ரொம்ப அதிகமான அட்டாச்மெண்ட் இந்த தொகுதியில் எனக்கு இருக்குது. எனவே இந்த தொகுதியுடைய மக்களை நான் ரொம்ப நான் நேசிக்கிறேன், தொகுதி மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. அதனால் அது எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போகிறதில்லை. இரண்டாவது, நான் இந்த தொகுதியே இந்தியாவில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். ஏன்னா திண்டுக்கல் தொகுதியில் மட்டும் நிலவளமும் நீர்வளமும் மனித வளமும் அறிவு வளமும் இருக்கிற ஒரு தொகுதி மற்ற எங்கேயும் கிடையாது. அதாவது சுற்றுலா தலங்கள் இருக்குது, ஆன்மீக தலங்கள் இருக்கிறது, பூட்டு தொழில் இருக்குது, சின்னாலப்பட்டி சேலை இருக்குது, விவசாயம் இருக்குது, சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல தொழில்கள் இங்கே இருக்கிறது. இது எல்லாமே இந்த திண்டுக்கல் தொகுதி ஒரு பல கலவையான ஒரு தொகுதிங்க. இது எல்லாத்தையும் முன்னேற்றத்துக்கு கடந்த 5 வருஷத்தில் வேலுச்சாமி என்கிற திமுகவுடைய எம்பி வெற்றி பெற்று அவர் இந்த தொகுதியை 5.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிட்டோங்கிற பெரும் மமதையில் இந்த தொகுதியை அப்படியே கைவிட்டு விட்டார். அதை அனாதையாக விட்டு விட்டார். எனவே அதிலிருந்து 5 வருஷம் அவர் கைவிட்டு விட்டது ஒரு 50 வருஷம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே 50 வருடம் பின்னோக்கி போயிருக்கிற இந்த தொகுதியை 50 வருடம் முன்னோக்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பற்றி சதா சிந்திக்கிற ஒரு அவசியமாக இருக்கிறார். நான் அப்படி சிந்திக்கிறவனா இருக்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை ஏர்போர்ட்டு கொண்டு வருவேன், ட்ரெயின் கொண்டு வருவேன், ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வருவேன், தொழிலுக்கு பல முன்னேற்றங்களை கொண்டு வருவேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் இது ஏதோ ஒரு 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 ப்ராக்டிக்கல் அல்லாத விஷயம் அல்ல. இது நடைமுறை சாத்தியமுள்ள விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மக்களை பற்றி சிந்தித்தால், அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது சாத்தியப்படும். அப்படி நான் ஏறத்தாழ 50க்கும் அதிகமான கோரிக்கைகளை கொடுத்துருக்கேன். இதை மக்கள் வரவேற்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்களோடு நான் இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட்டும் இந்த சமய நல்லிணக்கம் அதை காப்பாற்றுகிற ஒருவனாக நான் இருப்பேன் என்று சொல்வதெல்லாம் மக்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு புதுமையாகவும் அதுபோல் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய வெற்றிக்கு சாதகமாக அமையும் நிச்சயமாக.